ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க் வாங்கலாமா வேணாமாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பேட்டர்ன் உருவாகி இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இப்போ நான் வரைஞ்சிருக்கேன்ல, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மேலேயும் கீழேயும் போகிற மாதிரி ஒரு சப்போர்ட்டில் வந்து கரெக்டாக விழுந்துருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 57 கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 200 டே மூவிங் ஆவரேஜ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது கீழேயே போயிடுச்சு. அது கீழே போணுச்சுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமே கீழே தான் போகும்னு அர்த்தம். இன்னும் கீழே போகும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா 50 கிட்ட இருக்குது. 50 கிட்ட வந்துச்சுன்னா வாங்கிக்கலாம். சில பேர்லாம் 100 கிட்ட வாங்கியிருப்பாங்க. யாரெல்லாம் 100 கிட்ட வாங்கினீங்கிறதே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாரியே பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 57 கிட்ட இருக்குது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 60 கிட்ட கரெக்டாக ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த ப்ரைஸில் வாங்கலாமான்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஆவரேஜே பார்த்தீங்கன்னா 60 கிட்ட தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே போணுச்சுன்னா வாங்கலான்னு தான் இருக்கேன். உங்களோட ஆவரேஜும் எவ்வளோன்னு பாருங்கள். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்னு பார்க்கலாம். இந்த சேனல் பேட்டர்ன் உருவாகி இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹை போனாலே 25% கிட்ட கிடைக்கிது. அதாவது பார்த்தீங்கன்னா 70 கிட்ட போணுச்சுன்னா 60 இருக்குது. இன்னும் 70 கிட்ட போணுச்சுன்னா 25% கிட்ட கிடைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. எப்போல்லாம் பிரேக் ஆகுதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா நிறையா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது. இப்போ மேலே இங்கேயும் போய்கிட்டு இருக்குமா ஒரு சர்டன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பிரேக் ஆகும்ல, பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா 62% கொடுத்துருக்கு பிரேக் ஆனதுக்கப்புறம். அதேமாரியே பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு பிரேக் ஆகிருக்கா. பிரேக் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் 60 கிட்ட கொடுத்துருக்கு. அது மாதிரி தான் நிறையா தடவை பிரேக் ஆனதுக்கப்புறம் நல்லா ஹை தான் கொடுத்துருக்கு, நிறையா ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இந்த ஐடிஎஃப்சியோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெக்னிக்கலே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. 1 டே ஃப்ரேமில் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது வச்சு பார்த்திங்கன்னா 1 வீக் ஃப்ரேமில் கரெக்டாக பார்த்திங்கன்னா சப்போர்ட் கிட்ட தான் மேலே இங்கேயும் போய்ட்டுருக்கு. இந்த மேலே இங்கேயும் போய்ட்டுருக்குல்ல, அதுலேயே பார்த்தாலே இங்கே போனாலே ஒரு 10% கிட்ட கிடைக்கிது. அதான் பார்த்திங்கன்னா 7 ஏறணும். எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 63 கிட்ட வந்தாலே ஒரு 12% கிட்ட கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் மேலே இங்கேயும் கரெக்டாக பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போணுச்சுன்னா நல்லாயிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா எந்த பாயிண்ட்டுனா 55 கிட்டலாம் போயிருக்கு. 56, 55லாம் இருக்குது. அந்த பாயிண்ட்டு கிட்ட வாங்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு 12% கிட்ட கிடைக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்களே ஓன் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா என்னோடய அனலைஸ் தான். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்குன்னு தான் சொல்கிறேன்.